everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. The topic of this video is going to be ptosis. So first, ptosis na enna? Ptosis அப்படிங்கிறது வந்து it is a condition of drooping of upper eyelid. Drooping na கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறது, அதுதான் வந்து drooping அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்மளோட அப்பர் ஐலிடோட பொசிஷன் என்ன அப்படின்னா நம்மளோட சுப்பீரியர் 1/6 ஆஃப் கார்னியாவை கவர் பண்ணி தான் இருக்கும். அதாவது இஃப் திஸ் இஸ் அவர் கார்னியா, இதை வந்து டோட்டலாக 6 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னாக்க அதில் வந்து இந்த சுப்பீரியர் 1/6 அப்பர் ஐலிட் எப்பொழுதுமே கவர் பண்ணியிருக்கும். ஓகே, தட் இஸ் தி நார்மல் பொசிஷன் ஆஃப் அப்பர் ஐலிட். ஒருவேளை more than 1/6 ஆஃப் கார்னியாவை கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா தட் கண்டிஷன் இஸ் ptosis. 1/6 எம்எம்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 mm, நார்மலாக 2 mm ஆஃப் சுப்பீரியர் கார்னியாவை கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருந்தால் we call it as ptosis. டைப்ஸ் ஆஃப் ptosis என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ராடாக 2 டைப்ஸ் தான். ஒன்று congenital ptosis, இன்னொன்று acquired ptosis. congenital ptosis அப்படின்னா சின்ஸ் பர்த் இருக்கும். அதில் சப்டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் congenital ptosis with SR weakness, synkinetic ptosis, blepharophimosis syndrome. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். தென் acquired ptosisோட சப்டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூரோஜெனிக் ptosis, acquired myogenic ptosis, aponeurotic ptosis and mechanical ptosis. ஃபர்ஸ்ட் congenital ptosis. congenital ptosisனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி present since birth associated with LPS weakness, அதாவது levator palpebral superioris muscle-ஓட வீக்னஸ்னால தான் congenital ptosis காஸ் ஆகும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆர் டிமினிஷ்டு லிட் க்ரீஸ். லிட் க்ரீஸ்னால் தெரியும்ல, நம்மளோட எல்லாரோட லிட்டையும் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லிட்டுக்கு மேலே ஒரு ஃபைன் லைன் மாதிரி இருக்கும், அதுதான் லிட் க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். congenital ptosisல லிட் க்ரீஸ் இருக்காது, ஒருவேளை இருந்தாலும் ரொம்ப டிமினிஷ்டாக இருக்கும். அதே மாதிரி லிட் லேக் இன் டவுன் கேஸ். லிட் லேக்னால் என்னென்னா, இப்போ டோசிஸ் எந்த அளவில் இருக்கோ லிட் அதே இடத்துல தான் இருக்கும், கீழே பார்க்கும்போது லிட் அதே இடத்துல தான் இருக்கும். டோசிஸ் வந்து கண்ணோட மூவ் ஆகிக்கிட்டே இருக்காது, புரியுதுங்களா? இதுவே அக்வைட் டோசிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க லிட் வந்து கார்னியாவுக்கு மேலே என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் டவுன் கேஸ்க்கு போகும்போதும் இருக்கும். கார்னியா கூடயே லிட்டு ட்ராவல் ஆகும். டு பி சிம்பிள், கார்னியா கூடயே லிட்டு ட்ராவல் ஆகும். எதில்? அக்வைட் டோசிஸில். ஆனால் congenital ptosisல கார்னியா கூட லிட்டு ட்ராவல் ஆகாது. லிட்டு எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும். ஆஸ் ஐ மூவ்ஸ் லிட் ஸ்டேஸ் தேர். ஐ மட்டும்தான் மூவ் ஆகும். அதை தான் வந்து லிட் லேக் இன் டவுன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 4 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா சிம்பிள் congenital ptosis, அதாவது அதில் வந்து வெறும் LPS வீக்னஸ் மட்டும்தான் இருக்குது, கூட வேறு எந்த ஒரு அசோசியேஷனும் இருக்காது. congenital ptosis with SR வீக்னஸ், அதாவது சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலோட வீக்னஸும் இருக்கும். synkinetic ptosis அப்படின்னாக்க இட் இஸ் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் வேர் நம்மளோட ட்ரைஜெமினல் நர்வுக்கும் நம்மளோட ஆக்லோமோட்டார் நர்வுக்கும் ஒரு சின்கைனட்டிக் இனர்வேஷன் இருக்கும். ஓகேவா? அந்த சின்கைனட்டிக் இனர்வேஷனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோசிஸும் நார்மல் ஆகும். ஜாவை க்ளோஸ் பண்ணும்போது டோசிஸ் திரும்பவும் வந்துடும். இதை தான் வந்து மார்க்கஸ் கன் ஜா விங்கிங் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் blepharophimosis syndrome. blepharophimosis syndromeல என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க நம்மளோட டோசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது congenital ptosis இருக்கும், தென் டெலிகாந்தஸ் இருக்கும், எபிகாந்தஸ் இன்வர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சேர்ந்து வர்றது தான் blepharophimosis syndrome. நெக்ஸ்ட் acquired ptosis அப்படிங்கிறது வந்து சின்ஸ் பர்த் இருக்காது, மிட் ஆஃப் லைஃப்பில் தான் அக்வயர் ஆகிருக்கும். இதில் சப்டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூரோஜெனிக்னா சம்திங் ரிலேட்டட் டு நர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் நர்வ் பால்சினால ஏன் வருது? நம்மளோட எல்பிஎஸோட நர்வ் சப்ளை என்ன? தேர்ட் நர்வ், ஆக்யூலோமோட்டார் தான் நம்மளோட எல்பிஎஸ்க்கு சப்ளை பண்ணுது. ஒருவேளை தேர்ட் நர்வ் பால்சி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? எல்பிஎஸ்க்கு சப்ளை இருக்காது. சப்ளை இல்லைன்னா எல்பிஎஸ் அதோட ஃபங்க்ஷனை பண்ணாது. எல்பிஎஸோட ஃபங்க்ஷன் என்ன? எலிவேட் பண்ணுறது. எலிவேஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? லிட் கண்டிப்பாக ட்ரூப் ஆகும். ஸோ அதுதான் நியூரோஜெனிக்கில் தேர்ட் நர்வ் பால்சி. அண்ட் ஹார்னஸ் சிண்ட்ரோம் இருந்தாலும் வரலாம். ஹார்னஸ் சிண்ட்ரோமில் டோசிஸ் கூட வேறு என்னென்ன இருக்கலாம்? பியூப்பிள் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் மயோஜெனிக்கில் பார்த்தோம் அப்படின்னா மயோஜெனிக்னா டியூ டு சம் மஸ்குலர் ரீசன்ஸ், அதை தான் மயோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் myasthenia gravis அண்ட் dystrophica myotonica. myasthenia gravisஸை வந்து
மித்த காஸ் ஆஃப் அக்வைட்டோசிஸ்லேருந்து மயஸ்தீனியா கிரேவிஸை நம்ம ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலியமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது என்ன டெஸ்ட் அப்படின்னா ஐஸ் பேக் டெஸ்ட். அதை பற்றியும் நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். தென் அப்போனியூரெட்டிக்னா உங்களுக்குலாம் லிட்டோட அனாட்டமி தெரியும்னு நினைக்கிறேன். எல்பிஎஸ் மசில் வந்து இன்சர்ட் ஆகும்போது, டார்சல் பிளேட்டில் இன்சர்ட் ஆகும்போது அப்போனியூரெட்டிக்காக தான் இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த இன்சர்ஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இல்லை, அந்த இன்சர்ஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதனால டோசிஸ் காஸ் ஆச்சுன்னா தட் இஸ் அப்போனியூரெட்டிக். மெக்கானிக்கல் அப்படின்னா ஹெவினஸ் இன் லிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெரி பிக் சலேசியோன் இல்லை வெரி பிக் ஸ்டைலாக இருந்ததுன்னா அந்த ஹெவினஸ்னால லிட் ட்ரூப் ஆச்சுன்னா தட் இஸ் மெக்கானிக்கல் டோசிஸ். எவாலுவேஷனில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் மார்ஜினல் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ். எம்ஆர்டியில் 1, 2 அண்ட் டோட்டல் எம்ஆர்டின்னு இருக்குது. எம்ஆர்டி 1 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டை வந்து நம்ம சென்டர் ஆஃப் கார்னியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஸ்லேருந்து நம்மளோட அப்பர் லிட்டோட மார்ஜின் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மார்ஜினல் டிஸ்டன்ஸ் 1. இதோட நார்மல் ரேஞ்ச் வந்து 4 to 5 mm. ஓகே, அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் டோசிஸ். நார்மல் ரேஞ்ச் வந்து 4 to 5 mm. அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டோசிஸ் அண்ட் கிரேடிங். டோசிஸை எப்படி கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அமௌண்ட் ஆஃப் டோசிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை பைலேட்ரல் டோசிஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நான் யூனிலேட்ரல் பற்றி சொல்கிறேன், அது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஒருவேளை யூனிலேட்ரல் டோசிஸாக இருந்ததுன்னா ஒரு கண்ணு நார்மலாக இருக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு கண்ணில் தான் டோசிஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஐயோட பால்பபிள் ஃபிஷரோட ஹைட் மைனஸ் டோட்டிக் ஐயோட பால்பபிள் ஃபிஷர் ஹைட் ஈக்குவல் டு என்ன வருதோ அதுதான் டோசிஸோட அமௌண்ட். இல்லை ஒருவேளை பைலேட்ரல் டோசிஸாக இருந்தது அப்படின்னாக்கா ஸோ ரெண்டு கண்ணையும் மெஷர் பண்ணுவோம். நம்மளோட பால்பபிள் ஃபிஷர் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 mm மைனஸ் பண்ணணும். எதனால் 2 mm சப்ராக்ட் பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா ஒரு 2 mm நேச்சுரலி ஐலிட் வந்து கார்னியாவை கவர் பண்ணுறது, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு 2 mm ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை மீதி ரிமைனிங் வேல்யூ வந்து 2 mm இருந்ததுன்னா மைல்டு டோசிஸ், ஒருவேளை 3 mm இருந்தால் மாடரேட் டோசிஸ், 4 mm இருந்தால் சிவியர் டோசிஸ். நெக்ஸ்ட் ஐஸ் பேக் டெஸ்ட். ஐஸ் பேக் டெஸ்ட் பற்றி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த டெஸ்ட்டில் ஒன்றுமே கிடையாது. ஐஸ் பேக்கை எடுத்து டேரெக்டாக அஃபெக்டட் ஐயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 minutes வெயிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அமௌண்ட் ஆஃப் டோசஸ் எவ்வளோங்கிறத நம்ம ஒரு தடவை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பேக் வச்சுட்டு ஒரு 2 to 5 minutes கழித்து திரும்பவும் டோசஸ் மெஷர் பண்ணுவோம். ஒருவேளை 2 mmக்கு மேலே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 mm டோசஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை 2 mmக்கு மேலே இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் மயோஜெனிக் டோசஸ். ஒருவேளை இல்லை 2 mmக்கு கம்மியாக தான் இருக்குன்னா, இல்லை டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லைன்னா தட் இஸ் நாட் மயஸ்தீனியா கிரேவிஸ் ஆர் சம்திங் டியூ டு மயோஜெனிக், அது வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்பிஎஸ் ஃபங்க்ஷன், லிவேட்டர் பால்பெப்ரல் சுப்பீரியாரிஸோட ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்மளோட தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஐப்ரோக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் டவுன் கேஸில் பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் மேலே பார்க்க சொல்லுவோம். அவங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மேலே பார்க்க சொல்லுவோம். பார்க்க சொல்லி அதை மெஷர் பண்ணுவோம். ஒருவேளை 15 mm இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல எல்பிஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். 10 mm இருந்ததுன்னா ஓகே, ஒரு ஃபேர் அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை லெஸ் தென் 4 அப்படின்னா தட் இஸ் வெரி புவர் எல்பிஎஸ் ஃபங்க்ஷன். அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் அப்சர்வேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை தான் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் போட்டிருந்தேன். ஐ டென்ட் நோ ஹவ் இட் கேம் ஹியர். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் அப்சர்வேஷனில் என்னென்ன அப்படின்னா, பேஷண்ட்டோட அந்த டோசிஸோட ஆன்செட் எப்போ, லைக் சின்ஸ் பர்த் இருக்கா, இல்லை இடையில எப்போயாவது வந்ததுன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி, அப்போ அவங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சா, இல்லை சர்ஜரி எதுவும் பண்ணியிருந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது நடந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி ஆச்சா, இந்த மாதிரியான டிசீஸ்லாம் கேட்கணும். இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரிலாம் கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து அது அதே அளவு தான் இருக்கா, இல்லை முன்னே இருந்ததை விட குறைஞ்சிருக்கா, இல்லை முன்னாடி விட அதிகமாக இருக்கா, வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கா, இது எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம கேட்கணும். அதே மாதிரி லிட் க்ரீஸ் அண்ட் லிட் லேக் நம்ம அப்சர்வ் பண்ணணும். லிட் க்ரீஸ் எப்படி பார்ப்பீங்க, கண்ணை மூட சொல்லிவிட்டு மேலே லிட் க்ரீஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் லிட் லேக் அது எப்படி பார்ப்போம், பேஷண்ட் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லிட்டு அதுக்கடுத்து கீழே பார்க்க சொல்லணும் டவுன் கேஸ்க்கு. ஒரு வேளை லிட் வந்து அலாங் வித் ஐ மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் அக்வைட்டோசிஸ்.
ஒருவேளை அலாங் வித் ஐ மூவ் ஆகலை, அங்கேயே இருக்குது, லிட் லேக் இருக்குன்னா தட் இஸ் கன்ஜெனிட்டல் டோசிஸ். அதே மாதிரி லிட் க்ரீஸ் இருந்ததுன்னா தட் இஸ் அக்வைட் டோசிஸ். லிட் க்ரீஸ் இல்லை ரொம்ப டிமினிஷ்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கன்ஜெனிட்டல் டோசிஸ். ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அக்வைட்டோசிஸ், இந்த மாதிரி தேர்ட் நர்வ் பால்சி, இந்த மாதிரியான கேசஸ்க்குலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பால்சி கேசஸ் நமக்கே தெரியும், வித்தின் 6 months அதுவே செல்ஃபோ ரிசால்வ் ஆகிடும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல். ஒரு வேளை இல்லை சர்ஜரி ஆப்ஷன் நம்ம போகணும் அப்படின்னாக்கா ஃபேசினலா சர்வட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு சர்ஜரிக்கு தென் நம்மளோட டேர்ஸு ப்ளஸ் கொஞ்சம் கன்ஜங்டிவா ப்ளஸ் முல்லர் மசில் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி ரிசெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் லிவேட்டர் ரிசெக்ஷன். இந்த ப்ரொசீஜரில் எந்த அளவு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவு எல்பிஎஸ் மசிலை கட் பண்ணி ரிசெக்ட் பண்ணிடுவோம். த்ரூ ஸ்கின் அப்ரோச் பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா த்ரூ கன்ஜங்டிவல் அப்ரோச் பண்ணலாம். ஒருவேளை கன்ஜங்டிவல் அப்ரோச்னா அதை வந்து பிளாஸ்கோவிக்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஸ்கின் அப்ரோச்னா அது எவர்புஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரண்டாலிஸ் ஸ்லிங் ஆப்ரேஷன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட லிட்டை வந்து ஒரு சில ஸ்லிங் யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரண்டாலிஸ் மசிலோட அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃப்ரண்டாலிஸ் மசிலை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அதோட லிட்டோட மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒன் ஆஃப் தி கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட் மெத்தட் இஸ் டோட்டிக் கிளாஸஸ். அதில் வந்து நம்மளோட லிட்டை டோசஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரியும், லைக் டோசஸ் இருக்கும் பட் லிட்டில் நம்மளோட ஸ்பெக்டக்கலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சப்போர்ட் ஹூக் வந்து லிட்டை கொஞ்சம் அப்லிஃப்டடாக வச்சுக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டோசஸ். So that is all for this. Thank you for choosing Optometry Desk. Thank you.